இது உங்கள் டிடெக்டிவ் உலகம். Born to detect, detect to win. வணக்கம் நண்பர்களே. விடுபட்ட இடத்தில் சரியான இணைப்பு சொல்லை கொண்டு நிரப்புக. செல்வி டேஷ் மாலதி தோழிகள். ஆனால் மற்றும் மட்டும் அல்லது. சரியான பதில் மற்றும். செல்வி மற்றும் மாலதி தோழிகள். நான் வர விரும்பினேன் டேஷ் நேரமில்லை. ஏனெனில் எனவே ஆனால் எனில். சரியான பதில் ஆனால். நான் வர விரும்பினேன் ஆனால் நேரமில்லை. ராதா டேஷ் மீனா வருவாள். ஆகையால் இருந்தாலும் ஏனெனில் அல்லது. சரியான பதில் அல்லது. ராதா அல்லது மீனா வருவாள். அவள் அழுதாள் டேஷ் அவளது நாய் இறந்துவிட்டது. ஏனெனில் எனவே அதிகமாக அல்லாமல். சரியான பதில் ஏனெனில். அவள் அழுதாள் ஏனெனில் அவளது நாய் இறந்துவிட்டது. கார் பழுதடைந்தது டேஷ் பயணம் தாமதமானது. இன்னும் என்றால் அதனால் இருந்தாலும். உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு. அவன் கடினமாக உழைத்தான் டேஷ் வெற்றி பெற்றான். இருந்தாலும் போல இன்னும் எனவே. சரியான பதில் எனவே. அவன் கடினமாக உழைத்தான் எனவே வெற்றி பெற்றான். நீ விரைவில் எழுந்திருக்க வேண்டும் டேஷ் பள்ளிக்கு தாமதமாகிவிடும். அல்லாமல் எனவே இல்லையெனில் ஆயினும். சரியான பதில் இல்லையெனில். நீ விரைவில் எழுந்திருக்க வேண்டும் இல்லையெனில் பள்ளிக்கு தாமதமாகிவிடும். அவன் முயற்சி செய்தான் டேஷ் வெற்றி பெறவில்லை என்பதால் இருப்பினும் ஆகவே அதாவது. சரியான பதில் இருப்பினும். அவன் முயற்சி செய்தான் இருப்பினும் வெற்றி பெறவில்லை. அவன் பேசிக்கொண்டிருந்தான் டேஷ் அவனது தொலைபேசி மணி அடித்தது. அதே சமயம் இருப்பினும் என்பதால் அதனால். சரியான பதில் அதே சமயம். அவன் பேசிக்கொண்டிருந்தான் அதே சமயம் அவனது தொலைபேசி மணி அடித்தது. இது ஒரு சிக்கலான பிரச்சனை டேஷ் இதை எளிதில் தீர்க்க முடியாது அல்லது அதாவது அதிகமாக ஆயினும். உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு. அவர் நல்லவர் டேஷ் உதவியாகவும் இருக்கிறார். இன்னும் என்றால் போல மேலும். சரியான பதில் மேலும். அவர் நல்லவர் மேலும் உதவியாகவும் இருக்கிறார். அவர் உணவு சரியாக சாப்பிடவில்லை டேஷ் உடல் நலம் பாதிக்கப்பட்டது. இருந்தாலும் ஆகவே
எனினும் போல. சரியான பதில் ஆகவே. அவர் உணவு சரியாக சாப்பிடவில்லை, ஆகவே உடல் நலம் பாதிக்கப்பட்டது. பயிற்சி சிறப்பாக இல்லை, டேஷ் பரீட்சையில் வெற்றி பெற்றான். என்றாலும், என்பதனால், அதற்காக, இன்னும். சரியான பதில் என்றாலும். பயிற்சி சிறப்பாக இல்லை என்றாலும் பரீட்சையில் வெற்றி பெற்றான். உங்களுக்கு வேலை தேவையா? டேஷ் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். அதே நேரத்தில் அதற்கு பதிலாக அப்படியானால், இல்லாவிட்டால். சரியான பதில் அப்படியானால். உங்களுக்கு வேலை தேவையா? அப்படியானால் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். விரைவில் புறப்படு, டேஷ் தாமதமாகிவிடும். அப்படியானால், அதே நேரத்தில் அதற்கு பதிலாக இல்லாவிட்டால். உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க, பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு. நாங்கள் பயணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். டேஷ் மழை தொடங்கியது. அப்படியானால், அதே நேரத்தில், என்றாலும், ஆயினும். சரியான பதில் அதே நேரத்தில். நாங்கள் பயணத்திற்கு தயாராகி கொண்டிருந்தோம், அதே நேரத்தில் மழை தொடங்கியது. அவர் வயதானவர், டேஷ் சுறுசுறுப்பாக உள்ளார். இறுதியாக, அல்லாமல், ஆகையால், ஆயினும். சரியான பதில் ஆயினும். அவர் வயதானவர், ஆயினும் சுறுசுறுப்பாக உள்ளார். வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகிறார்கள், டேஷ் சமையல் செய்கிறேன். அதற்காக, என்றால், இருந்தாலும், போல. சரியான பதில் அதற்காக. வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகிறார்கள், அதற்காக சமையல் செய்கிறேன். புத்தகம் வாங்கினாய், டேஷ் எனக்கு கொடு. இருந்தாலும், ஆயினும், எனில், பின்பு. சரியான பதில் எனில். புத்தகம் வாங்கினாய் எனில் எனக்கு கொடு. நான் எச்சரித்தேன், டேஷ் அவர்கள் கேட்கவில்லை. எனினும், அதிகமாக, அதாவது, மற்றும். உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க, பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு. இந்த வழி டேஷ் வேறு வழி இல்லை, அல்லாமல், மற்றும், ஆகையால், ஏனெனில். சரியான பதில் அல்லாமல். இந்த வழி அல்லாமல் வேறு வழி இல்லை. சூரியன் மறைந்தது, டேஷ் இருட்டாகிவிட்டது. ஏனெனில், இருப்பினும், ஆகையால், என்றாலும். சரியான பதில் ஆகையால். சூரியன் மறைந்தது, ஆகையால் இருட்டாகிவிட்டது. நான் பட்டதாரி, டேஷ் எனக்கு வேலை கிடைக்கவில்லை. அதற்காக, என்பதால், அல்லாமல், இருந்தாலும்.
சரியான பதில். இருந்தாலும். நான் பட்டதாரி, இருந்தாலும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை. நாங்கள் உணவு சாப்பிட்டோம், டேஷ் திரைப்படம் பார்த்தோம். எனவே, மற்றும், எனில், இன்னும். சரியான பதில். மற்றும். நாங்கள் உணவு சாப்பிட்டோம் மற்றும் திரைப்படம் பார்த்தோம். விலை அதிகம், டேஷ் வாங்கவில்லை என்றால், இருப்பினும், எனவே, ஏனெனில். உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு. அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க. நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்.